உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா விஜயகாந்த். இதனையடுத்து பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரது முகாம் அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் உட்பட தேமுதிக கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் முதலமைச்சர் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வந்தார்கள். 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது வீடு திரும்பி அவர் வழக்கம் போல அரசு பணிகளையும் கட்சி பணிகளையும் துவங்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று காலை தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்திற்கு சென்று அங்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் உடல்நலம் கொடுத்து நலம் விசாரித்தார். மேலும் முதலமைச்சர் உடல்நலம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் முதலமைச்சர் குறித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரடியாகவே சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக தேமுதிக திமுகவிற்கு, அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக திமுகவிற்கு கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் நட்போடு வந்து உடல்நலம் குறித்து விசாரித்ததற்கு நன்றி என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் விமர்சனங்களை இந்த சந்திப்பானது எதிர்நோக்கி இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தேர்தலை சந்தித்த நிலையில் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கேட்கப்பட்டதாகவும் அதை அதிமுக அப்போது ஒப்புக்கொண்டதாகவும் தேமுதிக சார்பில் கூறப்பட்டது. ஆனால் அதிமுக சார்பில் அப்படி ஏதும் நாங்கள் ராஜ்யசபா இடம் கொடுப்பதற்காக தேமுதிகவிடம் நாங்கள் உறுதியளிக்கவில்லை என்று அதிமுக தலைமை கூறப்பட்ட நிலையில் அவர்கள் அதிமுகவுடன் தொடர்ச்சியாக அந்த பிரிவானது தற்போது தொடர்ச்சியாக நீடித்த நிலையில் தற்போது திமுகவுடைய தலைவரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் ரீதியான காரணமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடல்நலம் குறித்து விசாரிக்கும் பொழுது கட்சி தொண்டர் நிர்வாகிகளையும் அனைவரையும் அழைத்து சென்றதன் காரணமாக இத்தகைய கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக தேமுதிகவுடைய தலைவர் திமுக குறித்து அதிகம் விமர்சிக்காமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை பாராட்டும்படி பல்வேறு அறிக்கைகளை அவர் வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட விருப்பப்படுவதாக தற்போது இந்த சந்திப்பானது உறுதிப்படுத்துவதாகவே அரசியல் சார்பில் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு வருகின்ற தேர்தலுக்காக முன்னோட்டமாக இருக்குமா, வெறும் நலன் விசாரிப்போடு இந்த சந்திப்பு இருக்குமா என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட முதலமைச்சர் தற்போது நட்பு ரீதியாகவும் உடல்நிலை குறித்து விசாரித்தார் என்பது தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.